புதுச்சேரிக்கு 3 நாள் அரசுமுறை பயணமாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வருகை தந்தார். விமான நிலையத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் வரவேற்றனர். திங்கட்கிழமை ஜிப்மரில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும், செவ்வாய்க்கிழமை புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக நிகழ்ச்சியிலும் பங்கேற்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுடன் குடியரசு துணைத் தலைவர் கலந்துரையாடுகிறார். குடியரசு துணைத் தலைவரின் வருகையொட்டி புதுச்சேரி முழுவதும் 2000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கடற்கரை சாலை, துமாஸ் சாலை, செயின்ட் லூயிஸ் தெரு உள்ளிட்ட முக்கிய சாலைகள் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் செல்லும் சாலைகளில் 3 நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையும் மூடப்பட்டு சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. திருவாரூரில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 1,57,85,000 ரூபாய் மதிப்பிலான வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டது. மாவட்ட முதன்மை நீதிபதி செல்வமுத்துக்குமாரி தலைமையில் சிவில், ஜீவனாம்சம், காசோலை, விபத்து மற்றும் வங்கிக் கடன் உள்ளிட்ட 157 வழக்குகளுக்கு தீர்வு கிடைத்தது. இதேபோல கிருஷ்ணகிரியில் 14 கோடி ரூபாய் மதிப்பிலான 1281 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன. ஒரு விபத்து பாதிக்கப்பட்டவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே விபத்தில் மூளைச்சாவு அடைந்தவரின் உடல் உறுப்புகள் சேலம் அரசு மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. இந்நிலையில் இறந்த சேதுபதி உடல் கரூரில் உள்ள வீட்டுக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் அதிகாரிகள் அரசு மரியாதை செலுத்தி மாலை அணிவித்தனர். அப்போது சேதுபதியின் தந்தை தனது மருமகளுக்கு அரசு வேலை வழங்க கோட்டாட்சியரிடம் கோரிக்கை வைத்தார். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள வீரகனூர், வி ராமநாதபுரம் குடியிருப்பு பகுதியில் ஒரு பெண் தனது வீட்டிலேயே மது பாட்டில்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பணம் பெற்றுக்கொண்டு மது பாட்டில்களை கொடுப்பதும், காலி பாட்டில்கள் குவித்திருப்பதும் வீடியோவில் தெளிவாக உள்ளது. இதுகுறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சந்தித்ததாக ஊடகங்களில் வெளியான செய்திக்கு அவ்வமைப்பு மறுப்பு தெரிவித்துள்ளது. விஜயை தங்கள் அமைப்பினர் சந்தித்ததாக வெளியான தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்றும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் ஆதரவு கேட்ட தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் 2ஆக பிரிந்தது. கருத்து வேறுபாட்டால் ஆசிரியர் கழகத்திலிருந்து விலகி கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மலைக்கொழுந்தன் தலைமையில் ஒரு புதிய சங்கத்தை உருவாக்கி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 1 பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு இன்று நடைபெற்றது. மாவட்ட துணை ஆட்சியர் பதவிக்கு 28 பேர், காவல்துறை கண்காணிப்பாளர் பதவிக்கு 7 பேர், வணிக வரி உதவி ஆணையர் 19 பேர், ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர் பதவிக்கு 7 பேர், மாவட்ட வேலைவாய்ப்பு அதிகாரி பதவிக்கு 3 பேர் மற்றும் தொழிலாளர் நல உதவி ஆணையர் பதவிக்கு 6 பேர் என மொத்தம் 70 பணியிடங்கள் நிரப்ப குரூப் 1 தேர்வு நடைபெற்றது. 2,49,296 பேர் தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்தனர். டிஎன்பிசி தேர்வை ஒட்டி மாநிலம் முழுவதும் 44 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. சென்னையில் 41,000க்கும் அதிகமானோர் தேர்வு எழுதினர். தேர்வெழுத வந்தவர்களை முழுமையான சோதனைக்கு பின்னர் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 4,090 பேர் தேர்வெழுத விண்ணப்பித்த நிலையில் 2,891 பேர் மட்டும் தேர்வு எழுதினர். நாமக்கல் மாவட்டத்திலும் 6,000க்கும் அதிகமானோர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 1,459 பேர் தேர்வெழுதவில்லை. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பையை திருட முயன்றதால் தாக்கப்பட்ட வடமாநில இளைஞர் உயிரிழந்தார். இளைஞரை சரமாரியாக தாக்கிய ரயில்வே ஒப்பந்த ஊழியர்களான சூரஜ் மற்றும் பிரதீப் ஆகிய 2 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் கொலையுண்ட இளைஞர் யார், எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்று ரயில்வே காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.
தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திற்கு 2024ஆம் ஆண்டின் செலவு நிர்வாகத்திற்கான தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்திய அடக்கவிலை நிர்ணய கணக்கியல் நிறுவனம் போக்குவரத்து மற்றும் லாஜிஸ்டிக் பிரிவின் கீழ் இந்த விருதை வழங்கியுள்ளது. ஏற்கனவே 2008, 2012 மற்றும் 2015 முதல் 18 வரை என 6 முறை இவ்விருதை பெற்றுள்ள நிலையில் 7வது முறையாக தூத்துக்குடி துறைமுகத்திற்கு மீண்டும் இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது. சரக்குகளை கையாளும் செயல்பாட்டு திறனை அதிகரிப்பதற்காக எடுக்கப்பட்ட அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் மட்டுமின்றி ஒட்டுமொத்த செலவீனத்தை குறைத்ததற்காகவும் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த இடத்தில் 5 இருசக்கர வாகனங்களை திருடிய சென்னையைச் சேர்ந்த மூவர் கைது செய்யப்பட்டனர். பாதிக்கப்பட்டவர்கள் சிசிடிவி ஆதாரங்களுடன் கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். தலைமறைவாக இருப்பவர்களை தேடுகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோவைக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அக்காமலை, சின்னக்கல்லார், பெரியகல்லார், சிங்கோனா, பன்னிமேடு, மழுப்பப்பாறை, சோலையார் அணை பகுதிகளில் கனமழை பெய்கிறது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கேதார்நாத் ஆலயம் அருகே ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் அதிலிருந்து 7 பேர் உயிரிழந்தனர். கேதார்நாத்திலிருந்து அருகே உள்ள குப்தகாசிக்கு செல்ல அதிகாலை நேரத்தில் புறப்பட்ட போது ஹெலிகாப்டர் வனப்பகுதியில் விழுந்து நொறுங்கியது. இதில் பயணிகள் 5 பேரும், ஹெலிகாப்டர் ஓட்டிய ஒருவரும், பணியாளர் ஒருவரும் உயிரிழந்தனர். மோசமான வானிலையால் பாதை தெரியாதது காரணமாக விபத்து நேர்ந்திருக்கலாம் என ருத்ரப்பிரயாக் மாவட்ட அதிகாரி தெரிவித்தார். இந்த விபத்து குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஹெலிகாப்டர் விபத்து குறித்து பேச உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தலைமையில் டேராடூனில் அவசர கூட்டம் நடைபெற்றது. ஹெலிகாப்டர் பயணங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகரிப்பது உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் பேசப்பட்டதாக தெரிகிறது. ஆன்மீக யாத்திரை தலங்களும் மலைப்பாங்கான பகுதிகளும் நிறைந்த உத்தராகண்டில் ஹெலிகாப்டர்கள் போக்குவரத்துக்கு மிகவும் அவசியமானதாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த விஜய் ரூபானியின் உடல் அடையாளம் காணப்பட்டது. ஜூன் 12ஆம் தேதி அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்தில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது உடல் DNA சோதனையின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளதாக குஜராத் உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்வி தெரிவித்தார். 68 வயதான விஜய் ரூபானி 2016 முதல் 2021ஆம் ஆண்டு வரை குஜராத்தின் முதல்வராக பதவி வகித்தார். இதற்கிடையே மரபணு சோதனை மூலம் அடையாளம் காணப்பட்ட பலரின் உடல்கள் அவரவர் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. திருவனந்தபுரத்தில் பிரிட்டன் போர் விமானம் அவசரமாக தரையிறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. F-35 ரக போர் விமானம் சனிக்கிழமை இரவில் தரையிறங்கிய நிலையில் போதுமான எரிபொருள் இல்லாததுதான் அதற்கு காரணம் என கூறப்பட்டது. எனினும் மத்திய அரசிடமிருந்து உரிய அனுமதி கிடைத்த பிறகு விமானத்தில் எரிபொருள் நிரப்பப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரான் இஸ்ரேல் போர் நடந்து கொண்டுள்ள நிலையில் பிரிட்டிஷ் விமானத்திற்கு இந்திய மண்ணில் எரிபொருள் நிரப்பினால் சர்ச்சையாகும் வாய்ப்பு உள்ளது குறிப்பிடத்தக்கது. பீகார் மாநிலத்தில் காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இதில் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை மட்டும் கோருமாறு கூட்டணி கட்சிகளை ராஷ்டிரிய ஜனதா தளம் வலியுறுத்தியதாக தெரிகிறது. எனினும் காங்கிரஸ் கட்சி எவ்வளவு தொகுதிகளை கேட்டது என்பது குறித்து தகவல் எதுவும் வெளியாகவில்லை. கடந்த முறை காங்கிரஸ் கட்சி 70 தொகுதிகளில் போட்டியிட்டு 19இல் வென்றிருந்தது. இடதுசாரி கட்சிகள் 50 தொகுதிகளையும், விகாஷில் இன்சான் கட்சி 40 இடங்களையும் கேட்டுள்ளதாக தெரிகிறது. நிதிஷ்குமார் தலைமையிலான ஆளும் கூட்டணியும் விரைவில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்க உள்ளது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யக்கோரி சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவுவிடம் போடி தொகுதி வாக்காளர் மிலானி மனு அளித்துள்ளார். தேனி மாவட்ட திமுகவை சேர்ந்தவரான அவர் தனது மனுவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் ஓ பன்னீர்செல்வம் நாடாளுமன்ற தேர்தலில் தனது கட்சியைச் சேர்ந்த வேட்பாளரை எதிர்த்தே சுயேட்சையாக போட்டியிட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார்.
எனவே கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அவரை சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மிலானியின் மனு குறித்து சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து சபாநாயகர் அப்பாவு முடிவெடுப்பார் என சட்டப்பேரவை செயலகம் கூறியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 1 பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு இன்று நடைபெற்றது. மாவட்ட துணை ஆட்சியர் பதவிக்கு 28 பேர், காவல்துறை கண்காணிப்பாளர் பதவிக்கு 7 பேர், வணிக வரி உதவி ஆணையர் 19 பேர், ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர் பதவிக்கு 7 பேர், மாவட்ட வேலைவாய்ப்பு அதிகாரி பதவிக்கு 3 பேர் மற்றும் தொழிலாளர் நல உதவி ஆணையர் பதவிக்கு 6 பேர் என மொத்தம் 70 பணியிடங்கள் நிரப்ப குரூப் 1 தேர்வு நடைபெற்றது. 2,49,296 பேர் தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்தனர். டிஎன்பிசி தேர்வை ஒட்டி மாநிலம் முழுவதும் 44 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. சென்னையில் 41,000க்கும் அதிகமானோர் தேர்வு எழுதினர். தேர்வெழுத வந்தவர்களை முழுமையான சோதனைக்கு பின்னர் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 4,090 பேர் தேர்வெழுத விண்ணப்பித்த நிலையில் 2,891 பேர் மட்டும் தேர்வு எழுதினர். நாமக்கல் மாவட்டத்திலும் 6,000க்கும் அதிகமானோர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 1,459 பேர் தேர்வெழுதவில்லை. மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டையொட்டி முருகனின் அறுபடை வீடுகளின் மாதிரி செட்கள் அமைக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது. மதுரை வண்டியூர் அம்மா திடலில் நடைபெறும் இந்த மாநாட்டையொட்டி மாநாடு நடைபெறும் இடத்திற்கு முன்பாக முருகனின் அறுபடை வீடுகளின் செட்டுகள் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில், திருச்செந்தூர் முருகன், சுவாமிமலை, திரு ஆவினன்குடி உள்ளிட்ட கோயில்கள் போன்ற மாதிரி வடிவங்கள் கட்டமைக்கப்பட்டு வருகின்றன. நாளை முதல் முருகனின் அறுபடை அருட்காட்சி என்கிற பெயரில் இந்த செட்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. விலங்குகள் வதைக்கு எதிரான அமைப்பான பீட்டா சார்பில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் வைக்கப்பட்ட பேனர் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உலக பால் தினத்தையொட்டி பீட்டா வைத்துள்ள இந்த பேனர்களில் ஒருவர் நாயின் பாலை குடிப்பது போல சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதில் நீங்கள் நாயின் பாலை குடிக்க விரும்பாத போது மற்ற விலங்குகளின் பாலை ஏன் குடிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பப்படுகிறது. ஒரு விலங்கை துன்புறுத்தி பெறும் பானத்தை நாம் பருகலாமா என்ற கேள்வியையும் பீட்டா முன்வைத்துள்ளது. சமூக தளங்களில் இந்த விளம்பரம் கடும் விமர்சனத்தை சந்தித்து வருகிறது. பனைமரம் ஏறி கள் இறக்கும் போராட்டத்திற்காக பனைமரத்தின் மீது ஏறி பனை கலயத்தில் இருந்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கள் இறக்கினார். நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறை சார்பாக திருச்செந்தூர் அருகே பெரிய தாழையில் பனை ஏறி கள் இறக்கும் போராட்டம் நடந்தது. போராட்டத்திற்காக கிழக்கு கடற்கரை சாலை ஓரம் உள்ள பனை தோட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கு வந்த சீமான் பனை மரத்தில் எளிதாக ஏறுவதற்காக கட்டி வைக்கப்பட்டிருந்த ஏணி போன்ற அமைப்பில் கால் வைத்து மரம் ஏறினார். பனையின் உச்சிக்கு சென்ற அவர் பனை கலயத்திலிருந்து கல்லை இறக்கினார். அதன் பிறகு கொண்டு வந்த பனைமர கல்லை மேடைக்கு கொண்டு வந்த சீமான் மேடையில் இருந்த அனைவருக்கும் கள் ஊற்றி கொடுத்துவிட்டு தானும் குடித்தார். பின்னர் மேடையில் பேசிய அவர், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால் கடை திறக்கப்படும், சீமை சரக்கு தடை செய்யப்படும் என்றார். அனைத்து மாநிலங்களிலும் கள் இறக்க அனுமதி உள்ளபோது தமிழகத்தில் மட்டும் ஏன் தடை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். 2026ஆம் ஆண்டில் நாம் தமிழர் கட்சி புதிய வரலாறு படைக்கும் என்றும் முருகன் எங்கள் கூட்டணியில் இருப்பதாகவும் பேசினார். அவர் பேசிக் கொண்டிருந்த போது மேடை லேசாக சரிந்தது. அப்போது என்ன தடை வந்தாலும் தகர்த்து நிற்போம் என்றார். ஒரே காரணம்தான், என் உடன் பிறந்தார்கள் விதிர்த்திட்ட வெங்கல் துளி கலந்து ஓங்கு எழில் யானை மிதிப்ப சேராகுமேன்னு சங்க இலக்கியத்துல பாட்டுருக்கு. அதுக்கு என்ன பொருள்? கல்ல குடிக்கும் போது சிந்திர கல்லு நுரை அதெல்லாம் தெருவெங்கு நிறைஞ்சு கிடக்கும் போது அதுல மிதிச்சு போன யானை நடந்து போகும்போது அந்த கல்லோட சேர்ந்த மனம் வீசுதுறாங்கிறான் சங்க இலக்கியத்துல. இங்க பல பேர் நாங்க கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். அதிகமான அவையும் கல்லுண்டு கொண்டு பேசிக்கொண்டு இருந்தாங்கிறான்.
இது என் வாழ்வியலோட கலந்த உணவு. எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. தேவையில்லாத வேலைய பணையர் கல்லறக்கிறவனை கைது செய்தவர் 6 மாசம்தான். ஒரு நாள் இந்த அதிகாரம் எனக்கு சிக்கும். வச்சு செஞ்சு விட்டுருவேன். பூராத்தை வச்சு செஞ்சு விட்டுருவேன். மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டையொட்டி முருகனின் அறுபடை வீடுகளின் மாதிரி செட்கள் அமைக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது. மதுரை வண்டியூர் அம்மா திடலில் நடைபெறும் இந்த மாநாட்டையொட்டி மாநாடு நடைபெறும் இடத்திற்கு முன்பாக முருகனின் அறுபடை வீடுகளின் செட்கள் வடிவமைக்கப்படுகின்றன. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில், திருச்செந்தூர் முருகன் கோவில், சுவாமிமலை, திரு ஆவினன்குடி உள்ளிட்ட கோவில்களின் மாதிரி வடிவங்கள் கட்டமைக்கப்பட்டு வருகின்றன. நாளை முதல் முருகனின் அறுபடை அருட்காட்சி என்ற பெயரில் இந்த செட்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. G7 நாடுகளின் கூட்டம் கனடாவில் இன்று தொடங்குகிறது. இதில் அமெரிக்கா, பிரிட்டன், கனடா உள்ளிட்ட 7 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையிலும் அமெரிக்காவில் அதிபர் டிரம்புக்கு எதிராக போராட்டங்கள் வலுத்து வரும் நிலையில் இம்மாநாடு கவனம் பெறுகிறது. G7 கூட்டத்திற்கு புறப்பட்ட பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் வழியில் கிரீன்லாந்திற்கு சென்றுவிட்டு வந்ததும் டிரம்புக்கு விடுக்கப்பட்ட ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. கிரீன்லாந்தை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக்குவோம் என்று டிரம்ப் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. வழக்கமாக மாநாடுகளின் முடிவில் கூட்டறிக்கை வெளியிடப்படும் நிலையில் இம்முறை அதுபோன்ற அறிக்கை எதுவும் வெளியிடப்படாது என்று கனடா பிரதமர் கார்னி தெரிவித்துள்ளார். G7 அமைப்பில் உறுப்பினராக அல்லாத இந்தியா, உக்ரைன், தென்னாப்பிரிக்கா, பிரேசில், தென்கொரியா, ஆஸ்திரேலியா, மெக்சிகோ, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பிரதமர் மோடியும் G7 கூட்டத்தில் பங்கேற்கிறார். பிரதமர் மோடி 3 நாடுகள் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார். முதலாவதாக பிரதமர் மோடி டெல்லியிலிருந்து 2 நாள் சுற்றுப்பயணமாக சைப்ரஸ் நாட்டிற்கு புறப்பட்டார். சைப்ரஸில் அந்நாட்டு பிரதமரோடு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ள பிரதமர் மோடி தொழிலதிபர்களுக்கு மத்தியில் உரையாற்ற உள்ளார். பின்னர் அங்கிருந்து வரும் 16ஆம் தேதி கனடா செல்லவுள்ள அவர் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். தொடர்ந்து 18ஆம் தேதி குரோஷியாவிற்கு செல்லவுள்ளார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவிற்கு ஆதரவளித்த கூட்டாளிகளுக்கு நன்றி தெரிவிக்கவும், பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் எதிர்ப்பது குறித்த உலகளாவிய புரிதலை வலுப்படுத்தவும் தனது பயணம் ஒரு வாய்ப்பாக அமையும் என்று மோடி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு அவர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. மூன்று நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்யும் பிரதமர் மோடிக்கு உள்நாட்டில் உள்ள மணிப்பூருக்கு செல்ல முடியவில்லையா என்று காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. மணிப்பூரில் மக்கள் படும் அவதி முடிவுக்கு வராத நிலையில் அவர்களின் அவலத்தை நேரில் சென்று பிரதமர் பார்க்காதது ஏன் என்று காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வினவியுள்ளார். G7 நாடுகள் கூட்டத்திற்கு பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுக்க கனடாவுக்கு நெருக்கடிகள் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அழைப்பு வந்தாலும் பிரதமர் போக மாட்டார் என்று முன்பு கூறியவர்கள் இப்போது என்ன சொல்லப் போகிறார்கள் என்றும் ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி எழுப்பினார்.